அன்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சில பேர் வந்து சோத்த திங்கிறானுங்களா இல்லை வேறு எதாச்சும் திங்கிறானுங்களா வந்து தெரியல. ஏன் இந்த அளவுக்கு வந்து தளபதி விஜய் மேலே வன்மம் அப்படின்றது வந்து தெரியல. நம்ம அமீர் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு வேலை பண்ணி இப்போ எல்லாரும் போட்டு செருப்பாலே அடிச்சிட்டாங்க. உண்மையிலே செருப்பாலே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்காரு. என்ன ஏதுன்றது A to Z அப்படின்றது வந்து சொல்கிறேன். நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய சினிமாவில் இருக்கவங்க வந்து வன்மத்தை கக்கிறதா இருக்கட்டும், வன்மத்தை கொட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு வேலையாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து இணையதளத்தில் லீக் ஆனது விஷயம் 2-3 நாளாக சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து போஸ்ட்டும் வந்து போட்டுருந்தாங்க. ரஜினிகாந்தா இருக்கட்டும், கமலஹாசனா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் வந்து தளபதி விஜய்க்கு ஆதரவாக வந்து கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சுன்னா தமிழ் சினிமாவை அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில கொத்தடிமைகள் இருக்கு, என்ன ஏதுன்னு கூட தெரியாம வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறதே வேலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி விஜயை வந்து இந்த விஷயத்துல கூட வந்து சப்போர்ட் பண்ணாம எதிர்க்கிறது வந்து ஒரு சில கொத்தடிமைகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அது யாருன்றது நீங்களே புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அமீர் பண்ணியிருக்க வேலை என்னன்றது நான் சொல்கிறேன். அவர் வந்து எப்பயுமே வாட்ஸ்அப் போராளி தானே, வாட்ஸ்அப்பில் தான் ஏதாவது போட்டு புலம்பிட்டு இருப்பாரு. வாட்ஸ்அப்பில் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்தால லீக்கான காட்சிகள் அப்படின்றது வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். முஸ்லீம்க்கு எதிரான தான் வந்து எப்பயுமே காமிப்பீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது முஸ்லீம்க்கு எதிரான படமே கிடையாது. அப்படி ஒரு பிரபகண்டாவை வந்து இவர் பரப்பிட்டு இருக்காரு. தமிழ் திரையுலகத்தில் இருந்துகிட்டு ஜனநாயகன் படம் அப்படின்றது வந்து வெளியானது, அதை பற்றி ஒரு வாயை திறக்கவே கிடையாது. எவ்வளோ ஒரு கேவலமான மனுஷனா இருந்தா லீக்கான ஒரு படத்தை வந்து நீங்க பார்த்துட்டேன்னு வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து பேசுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய திமிரு இருக்கும், எவ்வளவு பெரிய இது சட்டப்படி எவ்வளவு தப்பான விஷயம். சட்டப்படி தப்பான விஷயத்தை வந்து ஒரு இயக்குனர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து போட்டிருக்காரு. நான் பார்த்துட்டேன், லீக்கான காட்சி வந்து பார்த்துட்டேன்றது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இது தெரிஞ்சதுல இருந்து வந்து இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுல இருந்து வந்து சோசியல் மீடியால இந்த ஆளை போட்டு அடிக்கிறாங்க. சொருப்பு கட்டி அடிக்காத குறையா வந்து சோசியல் மீடியால போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆளை இவனு எல்லாம் மனுஷனாயா, லீக்கான காட்சி வந்து பார்த்துட்டு இல்லை பெருமை பேசிட்டு இருக்க, அசிங்கமா இல்லை உனக்கு சி அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க.